இன்னைக்கு எக்கனாமிக்ஸில் பாவர்ட்டி அண்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது டிஎன்பிஎஸ்சியில் ஒரு முக்கியமான டாபிக். இது வறுமை மற்றும் வேலை இன்மை. ஸோ இந்த டாபிக் நம்முடைய கண்டென்ட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். பாருங்கள், 9th அண்டு 10th சாப்டர் பாவர்ட்டி அண்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். இது பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th, 11th, 12th கம்பைண்டான டாபிக் இருக்கும். பட் நீங்கள் கம்பைண்டான டாபிக் இருந்தாலும் எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக கேட்குறான். ஒன்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்குறான். 2வது நிறைய ஸ்கீம்ஸ் கேட்குறாங்க, திட்டங்கள். வறுமை ஒழிப்பு திட்டம் என்ன, வேலை இன்மையை நீக்குவதற்கான திட்டங்கள் என்ன. ஸோ இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் என்னென்ன திட்டங்கள் வகுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற கொஷின்ஸ் தான் இங்கே நிறையா கொஷின்ஸ் கேட்குறான். ஸோ நம்ம வறுமை வேலையின்மை அப்படிங்க என்னங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி, அதோட தியரட்டிக்கல் பார்ட்டு போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாமில் டைரெக்டாக கேட்கக்கூடியது எதுன்னு தெரியுங்களா? ஸ்கீம்ஸ் தான், திட்டங்கள் தான் கேட்குறாங்க. ஸோ திட்டங்களை நீங்கள் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணணும், சரிங்களா? அதுக்காகவே இது இந்த திட்டங்கள் எடுத்துலேயே நம்ம படிக்கணும். இதுதான் கொஷினே கேட்பாங்க. மற்றபடி வறுமைனா என்ன, வேலை வாய்ப்புனா என்ன, வேலை இன்மைனா என்ன அப்படிலாம் ஒரு கொஷினே வரப்போகிறது இல்லை. அதெல்லாம் 6th 7th ஸ்டாண்டர்டில் சும்மா அந்த குழந்தைங்க படிக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பிலாம் பார்த்திங்கன்னா திட்டங்கள் தான் கேட்பாங்க. ஸோ இந்தியாவில் இந்திய அரசாங்கம் ஸோ என்னென்ன திட்டங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு திட்டம் என்னது? வேலை வாய்ப்பு சார்ந்த ஊக்கத்தொகை. ஸோ எம்ப்ளாய்மெண்ட், ஸோ இஎல்ஐ சொல்லக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமானது. ஸோ இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா அதுக்குடைய ஸ்கீம் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த இஎல்ஐ அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ எக்ஸாம்பிள் கேட்பாங்க, இந்த இஎல்ஐ திட்டம் எதுக்கு வருது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கெலாம் நீங்கள் கரெக்டாக தயாராக படிச்சுக்கணும். 2024 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் முதல் முறை வேலைக்கு சேருவோர் மற்றும் நிறுவனங்களுக்காக கொடுக்கப்பட்ட திட்டம். என்ன செய்கிறாங்க பாருங்கள், புதிய ஊழியர்களுக்கு ஒரு மாத சம்பளம் 15,000 வரை மற்றும் நிறுவனங்களுக்கான பிஎஃப் பங்களிப்பு மானியம் வழங்கப்படுகிறது. ஸோ இதான் டீட்டெயிலாக படிச்சு, இதுதான் இந்த டாப்பிக்கில் முக்கியமானது. இது என்னது? வேலையின்மை பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அதை சால்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அடுத்த ஒரு திட்டம் பாருங்கள், பிஎம் விஸ்வகர்மா இல்லையா, விஸ்வகர்மா, பிஎம் விஸ்வகர்மா 2023 தொடங்கப்பட்ட திட்டம். இது பாரம்பரிய கைவினையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கான திட்டம், சரிங்களா? அந்த கைவினை கிராஃப்ட் ஒர்க்கு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய எபிலிட்டி, திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு ஒரு 15,000 மதிப்புள்ள உபகரணங்கள் அது கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேர்த்து 3 லட்சம் வரை பிணையில்லாத கடன் கொடுக்குறாங்க இந்த கைவினை பொருட்களுக்காக, அந்த செய்யக்கூடிய மக்களுக்காக, சரிங்களா? 3வது திட்டம் அக்னிபத் திட்டம். அக்னிபத் திட்டம் 2022 கொண்டுபட்டது. ஸோ 17.5லேருந்து 21 வயதான இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அக்னிபாத் அப்படிங்கிறது. ஸோ முப்படைகளில் ஒரு 4 இயர்ஸ் வேலை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்க 4 இயர்ஸ் போய் அவங்க பணிபுரிய வாய்ப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திறன் சான்றிதழ் கொடுக்குறாங்களாமா. 11.7 லட்சம் சேவா நிதி தொகுப்பும் இதில் கொடுக்குறாங்க. ஸோ அக்னிபாத் அப்படிங்கிற திட்டம். அடுத்த ஒரு திட்டம் பாருங்கள், பிஎம் கல்யாண் அன் யோஜனா. பிஎம் கல்யாண் அன் யோஜனா 2020. இந்த திட்டம் 2028 வரைக்கும் நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ ரேஷன் கார்டு வச்சுருக்கணும், ஏழை குடும்பமாக இருக்கும். இது வறுமை ஒழிப்புக்கான திட்டம். உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய மாதந்தோறும் ஒரு நபருக்கு 5 கிலோ இலவச உணவு தானியங்கள் வழங்குறாங்களாமா, சரிங்களா? கொடுக்குறாங்களோ இல்லையோ, பட் நம்ம படிச்சுக்கணும், எக்ஸாம்பிள் கேட்பாங்க. பிஎம் ஸ்வநிதி, பிஎம் ஸ்வநிதி அப்படிங்கிற ஒரு திட்டம் 2020 நகர்ப்புற
தெருவோர வியாபாரிகள் வியாபாரத்தை மீண்டும் தொடக்க 50,000 வரை பிணையில்லாத செயல்பாட்டு மூலதனம் கடன் வழங்கப்படுகிறது. 4வது திட்டம் பாருங்க, அதாவது PMKVY அப்படிங்கிற திட்டம் 4.0 2023 தொடங்கப்பட்டது. வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு AI, ரோபோட்டிக்ஸ், ட்ரோன் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள், தொழிற்சார்ந்த திறன் பயிற்சி கொடுக்குறாங்களாமா. அடுத்தது PMEGP. ஸோ இது வந்து திட்டத்தை திருத்தப்பட்டு கூட தொடர்ந்து இயங்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, புதிய தொழில் முனைவோர் மற்றும் சுய உதவி குழுக்களுக்காக அவங்க உற்பத்தி தொடங்கிறதுக்காக 50 லட்சம் வரை அந்த மதிப்பிலான திட்டங்கள் வச்சுருக்காங்களாமா. இந்த திட்டம் 2026 வரை நீட்டிப்பு இருக்குது. சரிங்களா? இதுக்கு வந்து 35% வரை கடன் மானியமாக வழங்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து வேலையின்மையை வந்து குறைக்கிறதுக்கும் வறுமை ஒழிப்பதற்கும் உருவாக்கப்பட்ட திட்டம். அதுவே அப்படியே இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி, அது யூடியூப்பில் இது வந்து அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கணும். இப்போ இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. சரி, தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை படிக்கணும் இல்லையா? அதுலேயும் கேட்பாங்க. முதல் ஸ்கீம் பாருங்கள், முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். இது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம். 5 லட்சம் மிக ஏழை குடும்பங்கள், ஆதரவற்றோர் மற்றும் ஒற்றை பெற்றோர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான திட்டம். என்ன செய்கிறாங்க, ஏழ்மையிலிருந்து மீட்க ஒருங்கிணைந்த அரசு உதவிகள் மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகள் கொடுக்குறாங்களாம். இதனால் வந்து தமிழ்நாட்டில் வறுமை ஒழிப்பு நடக்குது. அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சமூக பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்புக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்குறாங்களாமா. மாததூரம் இப்போது 1000 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதான். அடுத்து கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், ஊரக வளர்ச்சி மற்றும் வீட்டு வசதி. ஸோ குடிசைவாசிகள், ஊரக ஏழைகள், ஸோ அது இதுவும் வந்து வறுமை ஒழிப்பு ஒரு முக்கியமான திட்டம். அடுத்த நான் முதல்வன் திட்டம் வந்து வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு. ஸோ வேலையின்மையாக இருக்கும் பார்த்திங்களா இளைஞர்களுக்கு, அவங்களுக்காக கல்லூரி மாணவர்கள் மற்றும் வேலை தேடும் இளைஞர்களுக்காக இந்த திட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன செய்கிறாங்க தெரியுமா, தொழில்துறைக்கு தேவையான இலவச தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்களாமா. ஸோ அடுத்த ஒரு திட்டம் பாருங்கள், வேலை அற்ற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம், அதாவது UYEGP. இது சுய தொழில் ஆதரவு கொடுக்குறாங்க. குறுந்தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து வேலையற்ற இளைஞர்கள் வந்து 18லேருந்து 35 அல்லது 45 வயது வரைக்கும், ஸோ 25% வரை மானியத்துடன் கூடிய வங்கி கடன் கொடுக்கறதா இந்த திட்டம். அடுத்த ஒரு திட்டம் பாருங்கள், நீட்ஸ், புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம். இது சுய தொழில், இதுவும் வந்து வேலையின்மையை குறைக்கக்கூடிய திட்டம். படித்த இளைஞர்கள் முதல் தலைமுறை தொழில் முனைவோர் திட்டம். புதிய குறு சிறு நிறுவனங்கள் தொடங்க 25% மூலதன மானியம் கொடுக்குறாங்க. புதுமை பெண் திட்டம், இது கல்வி பாதுகாப்பு, அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி சேரும் மாணவிகளுக்காக. ஸோ இளங்கலை டிப்ளமா மாதந்தோறும் 1000 rupees வந்து உதவித்தொகை கொடுக்கக்கூடியது. தமிழ் புதல்வன் திட்டம் கல்வி பாதுகாப்புக்காக. இது அரசு உதவி பெறும் பள்ளிகள், அவங்களுக்கு வந்து அதே மாதிரி 1000 ரூபா வந்து உதவித்தொகை கொடுக்குறாங்க. வேலை அற்றோர் உதவித்தொகை திட்டம். ஸோ வேலை வாய்ப்பு ஆதரவு, வேலையின்மையை குறைப்பதற்காக வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சுருக்கணும். கல்வி தொகுதியின் அடிப்படையில் மாதந்தோறும் 200 முதல் எவ்வளோ கொடுக்குறாங்க, 1000 வரை உதவித்தொகை கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து வேலையின்மை வறுமை ஒழிப்பு தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் கொண்டு வந்த திட்டங்கள். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ திட்டம் முக்கியம், அதை ஃபஸ்ட்டு படிச்சிடணும். இருந்தாலும் நம்ம புக்கில் வந்து 2015 வரை என்னென்ன திட்டங்கள் இருக்குதோ அதுவும் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம வந்து உள்ளே போய் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம், பாவர்ட்டி, வறுமைனா என்ன அப்படின்னு சொல்லி மேலோட்டம் படித்தா போதும். இது வந்து டைரெக்டாக கொஷின்ஸ்லாம் கேட்க போகிறது இல்லை. சரிங்களா? ஸ்கீம்ஸ் தான் நிறையா கேட்பாங்க.
இது என்ன வறுமை யாரை சொல்லுவோம்? ஒரு அடிப்படை தேவை கூட பூர்த்தி செய்ய முடியாத வருமானத்தை வாங்குறாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் வந்து பாவர்ட்டி. அவங்களுக்கு ஒரு கோடு வைக்கிறாங்க. வறுமை கோடு பாவர்ட்டி லைன் இஸ் எ ஹைப்போதெட்டிக்கல் லைன் பேஸ்டு ஆன் இன்கம் ஆர் கன்சப்ஷன் லெவல்ஸ் தட் டிவைட்ஸ் தி பாப்புலேஷன் as people below poverty line and above poverty line. அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே வறுமை கோட்டிற்கு மேலே உள்ள வித்தியாசத்தை குறைப்பதற்காக வறுமை கோடு அப்படிங்கிற வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து சொல்கிறாங்க. இந்த பாவர்ட்டியை பற்றி யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ வறுமை என்பது வன்முறையின் மோசமான வடிவம். ஸோ பாவர்ட்டி இஸ் தி ஒர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வறுமை ரொம்ப 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 மோசமானது தான், சரிங்களா? இதை வந்து நம்ம ஒழிக்கணும், எராடிகேட் பண்ணணும். என்னென்ன வகையில் வறுமைகள் இருக்குது அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ உணவு, கிளாத்ஸு, ஷெல்டர் தங்குமிடம், லைவ்லிஹுட்னா வாழ்வாதாரம், ஹெல்த் வந்து சுகாதாரம், எஜுகேஷன் கல்வி, சரிங்களா? கேப்பபிலிட்டி திறன், சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் சமூக விலக்கு, சாய்ஸு, சிவில் லிபர்ட்டிஸ் அண்ட் ரைட்ஸ். இதை நீங்கள் மேலோட்டமாக படிக்கக்கூடாதுங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்லேயோ அல்லது நேரடியாக கொஷின்ஸ் கேட்பாங்க. என்னென்னா வகையில் வந்து பாவர்ட்டி வந்து தாக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய பாவர்ட்டி எத்தனை வகைகள் உள்ளது, டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஒன் அப்சல்யூட் பாவர்ட்டி, முழுமையான வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை வந்து முழுமையான வறுமை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையான தேவைகளை அடிப்படையாக கொண்டது, சில முழுமையான தேவைகளை போதுமான அளவு திருப்தி அடையாத போது இருக்கக்கூடிய ஏழைகள். அவங்க வந்து சாதாரண சொல்லுவாங்க, நம்ம ஒரு 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 வீட்டுக்கு போனோம் அப்படின்னா பேசிக் அம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அம்யூனிட்டிஸ் அப்படின்னா அடிப்படை தேவைகள், அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்ய முடியாது அப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து அப்சல்யூட் பாவர்ட்டி அப்படி சொல்கிறாங்க. என்ன அந்த அடிப்படை தேவைன்னா இந்த 3 தேவைகள். ஸோ உணவு, தங்குமிடம், வீடு, இதுதான். இது கூட அவனுக்கு இல்லாமல் இருக்கும், வெளியில் ரோட்டில் உட்காந்துருப்பான் இல்லையா, அவன் தான் வந்து உண்மையிலே பாவர்ட்டி. ஸோ அப்சல்யூட் பாவர்ட்டி, இந்த உணவு வந்து என்ன எப்படி இருக்கும், உணவு கிடைச்சாலும் பாதுகாப்பான குடிநீர் இருக்கணும், சுகாதார வசதிகள் இருக்கணும், சுகாதாரம் தங்குமிடம் இருக்கணும், கல்வி, தகவல் உள்ளிட்ட அனைத்துமே அவனுக்கு கிடைச்சிருக்கணும். அதான் அப்சல்யூட் பாவர்ட்டி அப்படிங்கிறது. கிடைக்காம இருக்க பட்சத்தில் அப்சல்யூட் பாவர்ட்டி. இப்போ ஒரு ரேஷியோ ஒன்று கொடுத்தாலும் இது வந்து கேட்பாங்க. இது மாதிரி இருக்க இண்டெக்ஸ் ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கேட்பாங்க. பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ, வறுமை தலை எண்ணிக்கை விகிதம்னா என்ன, யாரை வந்து இப்படி சொல்கிறோங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள தனிநபர் வருமானம் அல்லது நுகர்வு செலவுகள் அல்லது வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் மக்களின் மொத்த எண்ணிக்கை அளவிடும் மக்கள் தொகையின் விகிதத்தை தலை எண்ணிக்கை விகிதம் என்று அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு டைம் பார்த்தனா, ஒரு டைம் படித்தா பத்தாது, மனப்பாடம் பண்ணணும், சரியா? ஏன்னா இதை வந்து அப்படியே சில லைன்ஸை அப்படியே பிக் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து கொஷின் கேட்கும்போது இது எதை குறிக்குது அப்படின்னா பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோவை குறிக்குது அப்படின்னு சொல்ல தெரியணும். அதை மனப்பாடம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஹெட் கவுண்ட் ரேஷியோ does not reflect the severity of the poverty, தீவிரத்தை பிரதிபலிக்காது. இந்த ரேஷியோ எடுத்து வச்சது ஒரு பெரிய, இந்த பாருங்கள் வறுமை தீவிரமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஒப்பிட முடியாது. அடுத்தது பாருங்கள் ரிலேட்டிவ் பாவர்ட்டி, ஒப்பீடு வறுமை. இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்ப வருமானம் சராசரி வருமானத்தை விட ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் இருக்கும் நிலை, புரியுதுங்களா? ஸோ சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ், தட் இஸ் த லிவிங் ஸ்டாண்டர்ட் கம்பேர்ட் டு த எக்கனாமிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் லிவிங் இன் சரௌண்டிங்ஸ். மற்றவங்களாம் எப்படி வாழ்கிறாங்கன்னு சொல்லி கம்பேர் பண்ணி நீங்கள் ஒப்பிட்டு முறையில் சொல்கிறது தான் அந்த ஒப்பிட்டு வறுமை. இட் இஸ் மெஷர்ஸ் ஆஃப் இன்கம் ஈக்வாலிட்டி, வருமான சமத்துவ இன்மையின் ஒரு அளவுகோல்னா எது கேட்பாங்க. வருமான சமத்துவ இன்மையின் அளவுகோல் எது, ஒப்பிட்டு வறுமை. ஸோ ரிலேட்டிவ் பாவர்ட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்.
சரி, இது ஆக்சுவலி எப்படி இருக்கும் அப்படின்னா, சராசரி வருமானத்தின் சில நிலையான விகிதத்தை விட குறைவான வருமானம் கொண்ட மக்களின் தொகை சதவீதம் உறவினரின் வறுமை அளவிடப்படுகிறது. எப்படி அதை மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ரிலேட்டிவ் பாவர்ட்டி it is represent when a household income is lower than the median income in a particular country. ஸோ ஒரு குறிப்பிட்ட நாட்டில் சராசரி வருமானத்தை விட குடும்ப வருமானம் குறைவாக இருப்பது தான் ரிலேட்டிவ் பாவர்ட்டி. அடுத்து ஒரு ரேஷியோ, ஒவ்வொரு ரேஷியோவும் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ, இல்லை கேட்டு வச்சது தான். வறுமை இடைவெளி விகிதம், பாவர்ட்டி கேப் ரேஷியோ. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழைகளின் சராசரி நுகர்வுக்கும் வறுமை கோட்டிற்கும் இடையே உள்ள இடைவெளி. ஏழைகளின் சராசரி நுகர்வுக்கும் வறுமை கோட்டிற்கும் இடையே உள்ள இடைவெளி தான் பாவர்ட்டி கேப் ரேஷியோ. இந்த பாவர்ட்டி கேப் ரேஷியோ அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹையர் பாவர்ட்டி கேப் இண்டெக்ஸ் மீன்ஸ் த பாவர்ட்டி இஸ் மோர் சிவியர். ஒவ்வொரு லைனும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த பிரைமரி பாவர்ட்டின்னு ஒன்று இருக்குது. முதன்மை அப்படி வந்து பார்த்தோம் இல்லையா, அப்சுலிட் பாவர்ட்டி. அதே மாதிரி பிரைமரி பாவர்ட்டி, இது முதன்மையான வறுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ சிச்சுவேஷன் வேர் இன்கம் இஸ் இன்சஃபிஷியன்ட் டு மீட் பேசிக் நீட்ஸ். அடிப்படை தேவைகளையே பூர்த்தி செய்வதற்கான என்கிட்ட அமௌண்ட்டு இல்லை அப்படின்னா தான் பிரைமரி பாவர்ட்டி. அப்போ செகண்டரி பாவர்ட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் சிச்சுவேஷன் வேர் மணி இஸ் மிஸ்பென்ட் on the luxuries, leaving insufficient disposable income to buy necessities. ஸோ என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடம்பரமாக இருக்குல்ல, ஸோ ஒரு சேர் வாங்குறது, ஒரு சோஃபா வாங்குறது, ஒரு டேபிள் வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, பைக் வாங்குறது, ஆடம்பரத்திற்கான பணம் தவறாக செலவிடப்படும் சூழ்நிலையில் இரண்டாம் நிலை வறுமை வந்துடுது. சில பேருக்கு இருப்பாங்க, வார சம்பளமாக இருக்கும். வார சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு சம்பளத்தை ஞாயிற்றுக்கிழமையே வந்து ஆடம்பரமாக செலவு பண்ணி காலி பண்ணிடுவாங்க. திரும்ப வந்து திங்கட்கிழமையிலேருந்து ஒன்றுமே இல்லாமல் வேலைக்கு போவாங்க. சரிங்களா? இப்போது வறுமையின் அந்த சுழற்சி எப்படி இருக்கும், இந்த விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிறது தான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இல்லை பாருங்கள், எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, எங்கேருந்து ஆரம்பிக்குன்னே சொல்ல முடியாது, சுற்றிக்கிட்டே இருக்குது. எப்படி குறைந்த உற்பத்தி திறன், அதிலிருந்து குறைந்த உண்மை வருமானம் வந்துடுது, குறைந்த அளவிலான சேமிப்பு, குறைந்த அளவிலான முதலீடு, திரும்பவும் வந்து குறைந்த உற்பத்தியாக மாறிடுது. இன்னொரு லைனில் வந்து குறைந்த உற்பத்தி திறன், குறைந்த வருமானம், குறைந்த அளவிலான தேவை, அங்கே சேமிப்பு, இங்கே தேவை, அதுக்கப்புறம் குறைந்த அளவிலான முதலீடு. சரிங்களா? ஸோ இது மாதிரி ரொட்டேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாவர்ட்டி எஸ்டிமேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் வறுமை வந்து மதிப்பீடு பண்ணுறாங்க. நம்ம எப்படி பண்ணுறாங்க, இந்தியா இந்த க்ரோத் இஸ் நாட் தி சோல் அப்ஜெக்டிவ் ஆஃப் எக்கனாமிக் பாலிசி. பொருளாதார கொள்கையின் ஒரே குறிக்கோள் வளர்ச்சி அல்ல. ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ ஆக்சுவலாக வந்து எக்கனாமிக் பாலிசி எல்லாமே வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வளர்ச்சியின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளுக்கும் கிடைப்பதை உறுதி செய்வது தான் இந்த பாவர்ட்டி எஸ்டிமேஷன். இந்த பாவர்ட்டியை பற்றி ப்ரீ இண்டிபெண்ட் இந்தியா, சுதந்திரத்துக்கு முந்தைய நிலையிலே வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்குது இல்லையா, பாவர்ட்டி அதிகமாக இருந்திருக்குது. ஸோ தாதாபாய் நவ்ரோஜி வாஸ் தி ஃபஸ்ட்டு டு டிஸ்கஸ் த கான்செப்ட் ஆஃப் பாவர்ட்டி லைன். இது கேள்வி கேட்பாங்க. இந்த வறுமை கோடுன்னு சொல்கிறீங்களே, இதை முதல்ல சொன்னவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. இவரது பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் அப்படிங்கிறது இவருடைய புக்கு, இவர் எழுதின புக்கு பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு எழுதியிருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கான திட்ட கமிஷன், பிளானிங் கமிஷன்லாம் ரெடி பண்ணி பாவர்ட்டி எராடிகேட் பண்ணுறதுக்காக கொடுத்தது. அதில் டாக்டர் ஒய்கே அலாக் 1977, ப்ரொஃபஸர் டி லக்கத்வாலா எக்ஸ்பர்ட் குரூப் 1989, ப்ரொஃபஸர் சுரேஷ் டி டெண்டுல்கர் 2005,
ரங்கராஜன் கமிட்டி 2012. இவங்களாம் வந்து ஸோ இந்த கமிட்டி இந்த இயரில் எதுக்காக வந்து இருந்தது அப்படின்னா வறுமை ஒழிப்பு திட்டத்துக்காக அவங்க திட்டம் தீட்டியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கட்வாலா, டெண்டுல்கர், ரங்கராஜன் இவங்க ஏழைகளின் எண்ணிக்கையை மதிப்பிடுவதற்கு NSSOவின் மாதிரி ஆய்விலிருந்து நுகர்வு செலவிற்கான ஒரு மாதத்திற்கு மேல் தனிநபர் நுகர்வை வந்து மதிப்பீட்டு செஞ்சுருக்காங்களாமா. தாதாபாய் நவரோஜி அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1867 68 அடிப்படையாக கொண்ட வாழ்வாதார செலவு அடிப்படையிலான வறுமை கோடு, அரிசி அல்லது மாவு, பருப்பு, ஆட்டிறைச்சி, காய்கறிகள், நெய், தாவர எண்ணெய் ஆகியவற்றை வாழ்வாதார உணவின் விலைக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. எவ்வளோ காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது, எப்படி அப்படி வாங்குவாங்க அப்படின்னு. திட்டக்குழு வந்துடுது. இதை வந்து வறுமையை ஒழிப்பதற்காக நேஷ்னல் பிளானிங் கமிஷன். இதை வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தலைவராக இருந்தக்கூடிய சுபாஷ் சந்திர போஸ் தான் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அவர் வந்து தலைவராக இருக்கும்போது 1938 NPC நேஷ்னல் பிளானிங் கமிஷன். இதற்கு தலைவராக இருந்தவர் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு சேர்மன், ப்ரொஃபஸர் KT ஷா இஸ் எ செக்ரட்டரி டு கிரியேட் எக்கனாமிக் பிளான் with primary goal of ensuring the sufficient quality of living. ஸோ போதுமான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேசிய திட்டக்குழு மூலமாக பிளான் பண்ணால் மட்டும்தான் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷன்ஸ் ஒர்க்கிங் குரூப் 1962 சரிங்களா, அதான் ஃபஸ்ட்டு பிளானிங் பண்ணாங்க. எத்தனை பேர்னா ஒரு 5% ஷுட் பி நாட் லெஸ் தென் ₹100 per month ஃபார் தி ரூரல், 125 rupees ஃபார் அர்பன். 1960-61 ப்ரைஸை பேஸ் பண்ணி எவ்வளோ கம்மியாக போட்டிருக்காங்க. இல்லை இந்த அமௌண்ட்டு பெருசு. ஒருத்தர் 100 ரூபா போடுறாருன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா போடுறாருன்னு அர்த்தம். அந்த காலத்தில் 1 லட்சம் 1 கோடி வரைக்கும் அந்த அளவுக்கு. இப்போ 100 ரூபா வச்சுருந்தாங்கன்னா அவர் 5 மாதம் அவர் சாப்பிடுவார். அது மாதிரி அந்த காலங்கள் சரிங்களா. ஒய்கே அலக் கமிட்டி 1979 சொல்கிறாங்க மினிமம் இன்கம் பேஸ்டு கலோரி பேஸ்டு பாவர்ட்டி லைன். அதே மாதிரி லக்கட்வாலா கமிட்டி வந்து 1993 கன்சப்ஷன் பேஸ்டு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் பாவர்ட்டி லைன். ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு அடிப்படையில் அவங்களுடைய பரிந்துரைகள் சொல்கிறாங்க. சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி 2009 என்ன சொல்லியிருக்காங்க, மந்த்லி ஸ்பெண்டிங் இன் எஜுகேஷன், ஹெல்த், எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட் ஷிஃப்ட் ஃப்ரம் கலோரி பேஸ்டு டு நியூட்ரிஷனல் அவுட்கம் பேஸ்டு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கல்வி, சுகாதாரம், மின்சாரம், போக்குவரத்து எல்லாத்துலேயும் வந்து மாதாந்திர செலவு கலோரி அடிப்படையிலிருந்து ஊட்டச்சத்து விளைவுக்கு மாறணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெண்டுல்கர் அதுக்கு மேற்பட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு தனிநபருடைய செலவு 27 எங்கே கிராமப்புறத்திலும் நகர்ப்புறத்தில் வந்து 33 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு ஒரு நாளைக்கு சரியா. ரங்கராஜன் கமிட்டி 2014 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 47க்கும் 32க்கும் செலவை கிராமங்களில், அதாவது ஒரு நாளைக்கு 47க்கும் 32 செலவு வந்து கிராமங்களின் பண்ணுறாங்களாமா. இப்போ 47ங்கிறது நகரங்கள், 32ங்கிறது கிராமத்தில் செலவு செய்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஜூலை 2013 யார் இந்த டெண்டுல்கர் வறுமை கோட்டின் அடிப்படையை பயன்படுத்தி அவங்க திட்ட கமிஷனில் 2011-12 வறுமை தரவை வந்து வெளியிட்டாங்க, டேட்டா வெளியிடுறாங்க. அந்த டேட்டாவில் வந்து நாட்டில் உள்ள ஏழைகளின் எண்ணிக்கை 269.8 மில்லியன், அதாவது மக்கள் தொகையில் 21.9%. அப்போ இது அதிகம்தானே, அதிகமான பாவர்ட்டி இருக்காங்க. இந்தியாவில் அதிகாரப்பூர்வ வறுமை மதிப்பீடுகள் எதுவும் பெருசாக வெளியிடப்படவில்லை, சும்மா டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 2011 சென்சஸ், சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் 2011, அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா BPL பிலோ பாவர்ட்டி லைன் சென்சஸை எடுக்கிறாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த சென்சஸுடைய டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து படித்து பார்த்து உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒன்றுமே இல்லை, அப்படியே நீங்கள் படிச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ 2009-2010 டெண்டுல்கர் கமிட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க, என்ன பர்சன்டேஜ் சொல்லியிருக்காரு
ரூரல் எவ்வளோ, அர்பன் எவ்வளவோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. படிச்சு தான் ஆகணும், படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், பல பரிமாண வறுமை குறியீடு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் அப்படிங்கிற நிறுவனம், ஏன்னா முன்னாடி பிளானிங் கமிஷன் அவங்கெல்லாம் இருந்து 5 ஆண்டு திட்டங்கள்லாம் உருவாக்குனாங்க. இப்போ நித்தி ஆயோக் வந்துட்டாங்க. இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு தேசிய அளவில் பல பரிமாண வருமான குறியீட்டை தயாரித்து 12 குறியீட்டுகள் அவங்க பற்றாக்குறைக்கு அளந்து கொடுக்குறாங்களாமா. ஸோ ஒவ்வொரு குறியீடு விட்டுகிட்டே இருப்பாங்க இவங்க. இந்த காலகட்டத்தில் சுமார் 13.5 கோடி மக்கள் பல பரிமாண வறுமையிலிருந்து வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமானது ஒன்று. அதை பற்றி சொல்கிறாங்க. 2019-20 15% குறைஞ்சிருச்சு. ஆனால் எப்படி இருந்தது? 2015-14 25% வறுமை இருந்தது அப்படின்னு. ஸோ இண்டிகேட்டர்ஸில் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ஹெல்த் இண்டிகேட்டர், எஜுகேஷ்னல் இண்டிகேட்டர், அதே மாதிரி அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தரத்துக்கான ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே அந்த நித்தி ஆயோக் வச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், இந்த காசஸ் ஆஃப் பாவர்ட்டி இன் இந்தியா, இந்தியாவில் வறுமைக்கான காரணங்கள் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணமே இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், திடீர்னு மக்கள் தொகை அதிகமாகிடுது. கேஸ்ட் ரிலேஷன், கேஸ்ட் ஜெண்டர் ரிலேஷன், அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிருது, ஹியூஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட், லோ ரேட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபார் 40 years, எங்கே 1990 வரை, அதுக்கப்புறம் தான் பயங்கரம் டெவலப்மெண்ட். ப்ரைஸ் லைஸ் இன்ஃப்ளேஷன், கலோனியல் பாஸ்ட், கரப்ஷன், ரூரல் இன்டெப்ட்னஸ், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி. மனப்பாடம் பண்ணிக்கணுப்பா, கேட்பாங்க. சரிங்களா? காரணங்கள் என்னென்ன காரணங்களாக வறுமை பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, லேண்ட் ஏரியாஸ், ரூரல் ஏரியாஸ் லேண்டு, நிலங்கள் சரியாக பிரிக்கப்படாமல் வச்சுருந்தாங்க. ஊரக நிலப்பகுதியில் ஒரு சிலரிடம் அதிகமாக நிலங்கள் இருந்தது, இதை அவங்க பிரிக்காமல் வச்சுருந்தது ஒரு ப்ராப்ளம். அதே மாதிரி லேக் ஆஃப் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட், பண்ணை சாரா தொழில்கள் வேலை இன்மையாக இருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அதாவது இப்போ நீங்கள் மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லக்கூடிய சென்னை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள், அண்டை மாவட்டங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து நிறைய மக்கள் சென்னைக்கு வேலைக்கு வந்துடுவாங்க. அந்த விவசாயத்தை விட்டுட்டு. லேக் ஆஃப் பப்ளிக் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ பொதுத்துறையில் இருக்கவங்க முதலீடு செய்கிறது மிகவும் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி பணவீக்கம் வந்துருச்சு. லோ ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறனும் குறைஞ்சிருச்சு, உற்பத்தியும் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி அன்ஈக்குவல் பெனிஃபிட் ஆஃப் க்ரோத், அதாவது பொருளாதார வளர்ச்சியில் ஏற்படும் நன்மைகளை நகர்ப்புற பணக்காரர்களோ அனுபவிப்பதால் சொத்துக்கள் அவர்களிடமே குவிந்துள்ளது. அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கவங்க தான் அதிகமாக சொத்துக்கள் வச்சுருக்காங்க, கிராமப்புறத்தில் குறைவாக இருக்குது. அன்ஈக்குவல் பெனிஃபிட் ஆஃப் க்ரோத். லோ ரேட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத், குறைந்த பொருளாதார வளர்ச்சி வீதம் இருக்கிறனாலையும் இந்த வறுமை அதிகமான பிரச்சனையாக இருக்குது. வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, பெரிய தொழிற்சாலைகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கறது, இயந்திரங்கள் அதிகமாக பயன்படுத்துறது, வேலைவாய்ப்பு இன்மையை உருவாக்குறது, இது மாதிரி பிரச்சனைகள் வந்துடுது. சோஷியல் எவில்ஸ், சமூக குறைபாடுகள் பார்த்தோம்னா, சமூகத்தில் நிலவும் பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், இதன் மூலமாகவும் உற்பத்தி செலவு அதிகமாகிருந்தாமா. ஸோ பாவர்ட்டி அலிவேஷன் அப்ரோச், வறுமையை ஒழிக்கக்கூடிய அணுகுமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள் இருக்கணும், முடிஞ்ச நிறைய சுய வேலை வாய்ப்பை உருவாக்கிக்கணும், குறைந்தபட்ச அடிப்படை வசதிகள் நேரடியாக வழங்கணும். பாவர்ட்டி அலிவேஷன் ஸ்கீம்ஸ் என்னென்னா அப்படின்னு பாருங்கள். இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் IRDP என்னைக்கு ஸ்டார்ட் ஆனுச்சு அப்படின்னு, ஜவஹர் ரோஸ்கார் யோஜனா, ஜவஹர் கிராம் சம்ரிதி யோஜனா, அதுக்கப்புறம் ரூரல் ஹவுசிங், இந்திரா ஆவாஸ் யோஜனா, ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராமிங், வேலைக்கான உணவு திட்டங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன்.
இந்திரா ஆவாஸ் யோஜனா எதற்காக உருவானது? ஸோ வறுமையை ஒழிப்பதற்கும் வேலையின்மையை குறைப்பதற்கும் ஞாபகம் வச்சுருக்கணும். நோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய நோப்ஸ் இல்லையா, நேஷ்னல் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம், அன்னபூர்ணா திட்டம், சரியா, சம்பூர்ண கிராமின் ரோஸ்கார் யோஜனா SGRYP, 2005 உருவான மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். இப்போ ஒரு பேரை மாற்றிட்டாங்க, இதை தான் பேரை மாற்றிட்டாங்க. ஸோ 100 நாள் திட்டம் இருக்கு இல்லையா, இப்போ 120 நாள் திட்டமாக உருவாக்கிட்டாங்க. நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன்ஸ் ஆஜீவிகா 2011, நேஷ்னல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன்ஸ் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார பணி, பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. ஸோ இது கேட்பாங்க, இது மாதிரி நேம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்ப இந்த திட்டம் எதற்குரியது? வறுமை ஒழிப்பு மற்றும் வேலையின்மைக்கு தான். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, பிரதான் மந்திரி ஸ்வநிதி, அதே மாதிரி பார்த்தோம் விஸ்வகர்மா யோஜனா பார்த்தோம் ஆல்ரெடி, சரிங்களா. ஸோ இத்தனை வறுமையை அலிவேட் பண்ணக்கூடிய ஒழிப்பதற்கான திட்டங்கள் பார்த்தோம். ஸோ அடுத்தது பாருங்கள், அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ், வேலையின்மை. வேலையின்மையை பொறுத்த வரைக்கும் என்ன, இப்போ ஒருத்தருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறனா இல்லை, எல்லாத்துக்கும் வேலை இருக்குது, அவன் போய் வேலைக்கு போக மாட்டேங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், ஊதியம் பத்தலை அப்படிங்கிறான். இந்த வேலையெல்லாம் நான்லாம் செய்ய மாட்டேன், நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா அப்படிங்கிறான். ஸோ இது மாதிரி மனித வளம் மிகவும் வீணாகிறது மற்றும் குறைகிறது. அவனுடைய டேலண்ட் எல்லாமே இந்த காரணத்தை சொல்லி குறைச்சிடுறான். இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ் 1 இயர் மேஜர் பார்ட்டில் பண்ணலாம், கரண்ட் வீக் ஸ்டேட்டஸ் 1 வீக் 1 ஹவரில் பண்ணலாம், கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ் 1 வீக் டெய்லி பேசிஸில் 4 ஹவர்ஸில் பண்ணலாம். ஸோ இது மாதிரி உள்ள வேலையின்மையை அளவிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாப்புலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் அதிகமாக எங்கே போகுது, லேபர் ஃபோர்ஸ், அது மாதிரி லேபர் இல்லாத ஃபோர்ஸ். இந்த லேபர் ஃபோர்ஸ் தான் எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டு. ஸோ வேலை இல்லை என்றால் தீவிரமாக வேலை தேடுகிறார்கள் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்டேஜை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். அன்எம்ப்ளாய்டு பீப்புள் டிவைடட் பை லேபர் ஃபோர்ஸ் இன்ட்டு 100. வேலை இல்லாதவர்கள் டிவைடட் பை தொழிலாளர் வளம். இதை படித்து வச்சுக்கணும், திடீர்னு எங்கேயாவது கேட்டு விட்ருவோம். அக்கார்டிங் டு NSSO என்ன சொல்கிறாங்க, அவங்க எம்ப்ளாய்டு, யாரை எம்ப்ளாய்டு சொல்கிறாங்க, பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கான், அவன் வேலை செய்பவர். அன்எம்ப்ளாய்டு யாரை சொல்கிறோம், வேலை தேடுகிறார் மற்றும் ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை, வேலை தேடிட்டே இருக்கான், அந்த வேலை எங்கே இருக்குன்னு தெரில. நாட் சீக்கிங் ஜாப், வேலையே தேட மாட்டான். லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன, எம்ப்ளாய்டு ப்ளஸ் அன்எம்ப்ளாய்டு தான் லேபர் ஃபோர்ஸ், தொழிலாளர் படை அப்படிங்கிறது வேலை செய்கிறவனும் வேலை செய்யாதவனும். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் LFPR, தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் அப்படிங்கிறது என்ன, லேபர் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். அப்படியே மனப்பாடம் பண்ணணும், இது சும்மா படிச்சுன்னா ஞாபகத்தில் இருக்காது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் அப்படிங்கிறது அன்எம்ப்ளாய்டு டிவைடட் பை லேபர் ஃபோர்ஸ். ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ அப்படிங்கிறது எம்ப்ளாய்டு பர்சன் டிவைடட் பை பாப்புலேஷன்ஸ். இது மாதிரி இருக்கக்கூடிய ரேஷியோஸ் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. இது ஒரு தரவு டேட்டா கிடச்சிருக்கு பாருங்கள். இந்தியன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டடி பட் யூத் சஃபர்ஸ் 2019-2023 ஆவரேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை கணிச்சு கொடுத்துருக்காங்க. சரியா, இது எதில் கொடுத்துருக்காங்க, இல்லை டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்டில் டைப்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்ட்ரக்சுரல் எம்ப்ளாய்மெண்ட், கட்டமைப்பு வேலையின்மை, சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட், சுழல் வேலையின்மை, ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், உராய்வு வேலையின்மை, சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், பருவகால வேலையின்மை, டிஸ்கஸ்டு மறைமுக வேலையின்மை, எஜுகேட்டட் கற்றோர் வேலையின்மை, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் குறை வேலையின்மை, வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட் விருப்ப வேலையின்மை,
நேச்சுரல் எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், இயல்பு வேலையின்மை, டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ், தொழில்நுட்ப வேலையின்மை. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாகவே பார்ப்போம். ஸோ இந்த வேலையின்மைகள் தான் இங்கே திரும்பவும் புக்கில் உள்ள ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, இந்த டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுடைய ஒரு படத்தை தான் புக்கில் உள்ளது நம்ம டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? அது அமைப்பு சார் வேலையின்மை. யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சமூகத்தில் பெரிய மாற்றங்கள்லாம் உருவாயிருது. என்ன மாற்றங்கள்? அது ஒரு பொருளுக்கான தேவை குறைதல், டைப் மெஷின், டைப் ரெக்கார்டர்ஸ், ரேடியோஸ், கேமரா. சரிங்களா? ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்காரனை கூப்பிடுங்க, வீடியோ பிடிக்கட்டும் அப்படின்னு சொன்ன காலம். இன்றைக்கி வந்து அந்த ஸ்டுடியோ, வீடியோ ரெக்கார்டிங் அதெல்லாம் இல்லாமல் போச்சு. எல்லாம் மொபைல்லையே ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்றோம் இல்லையா? இது வந்து ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா வாணிப சூழல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியில் பொருளாதாரம் இருக்கும், இன்னொரு பகுதியில் பொருளாதாரம் இல்லாமல் போயிடும், திரும்ப இன்னொரு பகுதியில் இருக்கும், அனதர் அது சொல்லுவாங்கள்ல, ஒரு 3 months சீசனல் கிடையாது. ஒரு இடத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், இன்னொரு இடத்துல வந்து ஜாப் இருக்கும், இன்னொரு இடத்துல வந்து ஜாப் இருக்கும், இன்னொரு இடத்துல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் மாறி மாறி சைக்கிளிக்காக வரும். அடுத்து பாருங்கள், டெம்பரரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், தற்காலிக அல்லது உடன்பாடு இல்லாத வேலையின்மை. என்னன்னா, இந்த வேலை செய்கிறவன் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், தேவை மற்றும் அளிப்பில் சமநிலை அற்ற தன்மை நிலவுவதால் தற்காலிக வேலையின்மை உருவாகிறது, அல்லது பிறழ்ச்சி வேலையின்மை. அதாவது வேலையை இழந்து புதிய வேலை தேடும் உழைப்பாளர்களும் இவ்வகையை அடங்குவார்கள். ஸோ வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடுறான் பார்த்தீங்களா, அவன் டெம்பரரி அன்எம்ப்ளாய்மெண்ட். சீசனல் நம்மளுக்கு ஈஸியாக புரியும், எடுத்தெடுப்பே சொல்லலாம். விவசாயம் சார்ந்த தொழில்கள், எக்ஸாம்பிளுக்கு இந்த கரும்பு பருத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு மட்டும்தான் வேலை, அதுக்கப்புறம் வேலையாக இருக்காது. சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். எஜுகேட்டட் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அர்த்தம்? படிச்சிருப்பான், நல்லா இருக்கும், நல்லா தெரியும் அவனுக்கு, ஆனால் அவனுக்கு தகுந்த வேலை தேடிக்கிட்டே இருப்பான், அது கிடைக்காம இருப்பான். தான் டீச்சிங் எஜுகேஷ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட். டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மூலதனத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய கருத்துக்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து உழைப்பை குறைச்சி டெக்னிக்கலாக யூஸ் பண்ணிடுவாங்க. அது டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், மறைமுக வேலையின்மை அப்படின்னா கண்டிப்பாக விவசாயத்துறை தான். சரிங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து வேலை செய்வாங்க, கொஞ்ச நாள் கழித்து சும்மாவே உட்காந்து, சீசனலாக இருந்தாலும் அவங்க வந்து அதிகமாக ஒரு வேலை இருந்தாலும் ஆனால் மறைமுகமாக அவங்களுக்கு வேலை இல்லாமலே இருக்கும். வேலையின்மையால் உழைப்பாளர்களின் இறுதி நிலை உற்பத்தி திறன் 0ஆகவோ குறைவாகவோ எதிர்மறையாகவோ இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு விவசாயம் தான் சொல்கிறோம். விவசாயம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு சூறாவளி காற்று வந்து அனைத்து வாழை மரங்களை வந்து கீழே தள்ளி போட்டுருச்சு அப்படின்னா டோட்டலாக சம்பாதிக்கிறது இல்லாமல் போயிடும். சரிங்களா? வேலை இன்மைக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ரேப்பிட் க்ரோத் என்னது, பாப்புலேஷன் இல்லையா? திடீர்னு வந்து மக்கள் தொகை அழைச்சிச்சின்னா நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வேலை இல்லாமல் போயிடும். லிமிட்டட் லேண்ட், வரையறைக்கப்பட்ட நிலம். சீசனல் அக்ரிகல்ச்சரல், ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட், நிலத்தின் துண்டாகுதல். அதே மாதிரி பேக்வர்ட்னஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை பின்தங்கிய நிலை. டிக்ளைன் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், குடிசை தொழில் வந்து சரிவாயிட்டே வருது. டிஃபெக்டிவ் எஜுகேஷனல் சிஸ்டம் அண்டு புவர் குவாலிட்டி. ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ், திறன் இல்லாமல் போகிறது. இன்அடிக்குவேட் எம்ப்ளாய்மெண்ட் பிளானிங். புவர் growth ஆஃப் மேனுஃபேக்சரிங் செக்டர். ஸ்கிப்பிங் ஆஃப் மேனுஃபேக்சரிங் செக்டர் அண்ட் ஜம்பிங் டு சர்வீஸ். சரிங்களா? அது இல்லாமல் டிமானிட்டேஷன் வந்தது, COVID-19, இதெல்லாம் வந்து வேலையின்மைக்கு முக்கியமான காரணங்கள். அடுத்தது பாருங்கள், கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ, மூலதன உற்பத்தி விகிதம் அப்படிங்கிறது என்னது,
மூலதனம் டிவைடட் பை உற்பத்தி, மூலதனம் டிவைடட் பை உற்பத்தி. ஸோ விகிதங்கள்லாம் நீங்கள் தனியாக வந்து ஒரு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. 2021-22 டேட்டா பிரகாரம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுடைய டேட்டா பாருங்கள். டோட்டல் லேபர் ஃபோர்ஸ் வந்து 56 crores, எம்ப்ளாய்டு வந்து 53.5, ஃபார்மல் வந்து 6 crores, இன்ஃபார்மல் வந்து 47.5 crores. ஃபார்மல்ங்கிறது என்ன? முறை சார் துறை, இன்ஃபார்மல்ங்கிறது முறை சாரா துறை. ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த ஃபார்மல் செக்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முறைசார் துறை அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட வேலை நேரம் மற்றும் நிலையான ஊதியங்களை கொண்ட வேலை. ஸோ கரெக்டாக காலைல 10 மணிக்கு தான் போவார், சாயந்தரம் 5 மணி ஆனால் வந்துடுவார். சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா கை நிறைய சம்பளம் வாங்குவார். ஆனால் அவர் 10ன்னு சொல்கிறார், அது வேறு விட்டுருங்க. இது ஃபார்மல் செக்டர். இன்ஃபார்மல் செக்டர்னால் எப்போ போவான் எப்போ வருவானே சொல்ல முடியாது. காலைல போனவங்க இன்னும் வேலையை விட்டு வரலைங்கன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, காலை 6 மணிக்கு வேலைக்கு போயிடுவான், நைட்டு 7-8 மணிக்கு தான் வருவான், அல்லது 10 மணிக்கு வருவாங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சு, தொழிலாளர்கள் அது ஊழியர்களுக்கு நிலையான வேலை நேரமும் இருக்காது, ஊதியமும் சரியாக இருக்காது. அது மாதிரி இருக்கக்கூடியது எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரீஸு, சர்வீஸ் செக்டர்ஸு, இது மாதிரி. ஆனால் வந்து நம்முடைய ஜிடிபி, இந்தியாவுடைய ஜிடிபி 2022-23 எதை அதிகமாக காமிக்கிது பாருங்கள், சர்வீஸில் தான் 54% ஆக்குப்பை ஆகிருக்கு. லேபர் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டால் 2022-23 32% சர்வீஸில் தான் வச்சுருக்காங்க. ஆனால் அக்ரிகல்ச்சரில் 43%. ஷேர்ஸ் இன் ஜிடிபி 1947 அக்ரிகல்ச்சரில் அதிகமாக இருந்திருக்குது, ஆனால் 2022-23 குறைஞ்சிருக்குது. இதான் வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி, நிறைய ஐடி டெக்னாலஜி வந்தனால. எஃபெக்ட்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட்டுடைய என்ன விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ் ஆஃப் இன்கம், டிக்ளைன் இன் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், வாழ்க்கை தரம் குறைஞ்சிரும் இல்லையா, இன்ஈக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி, சமத்துவம் இன்மை மற்றும் வறுமை, ஸ்ட்ரெஸ் அண்டு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், க்ரைம் அண்டு ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நிறையா குற்றங்கள், சமூக விரோத நடவடிக்கைகள் நம்ம சமூகத்தில் பார்க்குறதுக்கு ஒரு காரணம் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். த லாஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வள இழப்பு நடக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபால் இன் டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் அண்டு கன்சப்ஷன்ஸ், ஃபால் இன் டேக்ஸ் ரெவன்யூ ஃபார் தி கவர்மெண்ட், இன்க்ரீஸ் சப்சிடி பர்டன், ஸோ மானிய சுமை அதிகரிக்கும், ஃபால் இன் ஜிடிபி கண்ட்ரி, ஸோ எல்லாமே குறைஞ்சிரும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்கீம்ஸ், இப்போ ஏற்கனவே பார்த்தது தான் திரும்ப பார்த்துக்குறோம், அவ்வளோதான். ஸோ ஸ்கீம்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஎம்இஜிபி ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக என்ன செய்கிறாங்க, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தால் நடத்தப்படும் பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம், பாரம்பரிய கைவினைப் பொருட்கள், அதே மாதிரி துறையில் குறு தொழில்கள் எல்லாத்தையுமே வந்து மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். ஸ்கில் இந்தியா மிஷன், ஸ்கில் இந்தியா மிஷன், பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. ஸோ இந்த கௌஷல் விகாஸ் யோஜனா எந்த திட்டத்தின் கீழ் வருது அப்படின்னா, வேலையின்மையை வந்து ஒழிக்கக்கூடிய திட்டத்தின் கீழ் வருது. அதே மாதிரி பண்டிட் தீனதயாள் உபதயா கிராமின் கௌஷல்யா யோஜனா, DDU-GKY, இது ஆல்ரெடி பார்த்தோம். MGNREGA, மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். அடுத்த தீனதயாள் அத்யோதயா யோஜனா, நேஷ்னல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன்ஸ், ரன் பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். இந்த பகுதியை நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ இந்த திட்டத்தை கேட்டு யாருடைய டிபார்ட்மெண்ட் கீழே இது இருக்குதுன்னு கேட்பாங்க, சரிங்களா? அதனால் வந்து தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். அதே மாதிரி பிரதம மந்திரி முத்ரா யோஜனா, பிரதம மந்திரி முத்ரா யோஜனா. ஸோ சுய தொழில் வசதிக்காக அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் 10 லட்சம் சிறு குறு வணிக நிறுவனங்களுக்கு வந்து
கடன் வந்து எந்த ஒரு பணையும் இல்லாமல் கொடுக்கறது. பிரதான் மந்திரி ரோஜ்கார் புரோத்சாஹன் யோஜனா, சரிங்களா? இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இந்தியர் 2016-17 இன்சென்டிவ் கொடுக்கக்கூடிய ஒரு யோஜனா, சரிங்களா? ஸோ இது மாதிரி ஸ்கீமில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸும் இல்லை கொடுத்துருக்காங்க. ஆத்ம நிர்பார் பாரத் ரோஸ்கார் யோஜனா. ஸோ 12% + 12% என்னதுங்க, அவங்களுக்கு வந்து பிஎஃப் கொடுக்குறது இல்லையா, பார்த்தோம் இல்லையா, நேஷ்னல் கேரியர் சர்வீஸ், தேசிய தொழில் சேவை. ஸோ வேலை பொருத்தம், தொழில் ஆலோசனை, தொழில் வழிகாட்டுதல், திறன் மேம்பாடு, தொழில் பயிற்சி, இன்டர்ன்ஷிப் எல்லாத்தையும் இங்கே கொடுப்பாங்க. பாருங்கள், அடுத்த ஒரு திட்டம் வந்து மேக் இன் இந்தியா இல்லையா. மேக் இன் இந்தியா திட்டம், ப்ரொடக்ஷன் லிங்க்டு சர்வீஸ் PLI, PM மித்ரா திட்டம், அதே மாதிரி சம்பதா யோஜனா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. சம்பதா யோஜனா எதுக்காக உருவாக்கப்பட்டது? எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கிறதுக்காகவும். ஸ்டார்ட் அப் இந்தியா எல்லாம் வந்து பேர் சொல்லும் போது சிலது ஞாபகம் இருக்கும், சிலது ஞாபகத்தில் இருக்காது, அதுக்காக சொல்ல வரேன். பாருங்கள், அந்த பாவர்ட்டி எராடிகேஷன்ஸ் வந்து வறுமை ஒழிப்பு திட்டங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க. 1975 என்னது 20 அம்ச திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ IRDP இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1976, ட்ரைனிங் ரூரல் யூத்ஸ் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் 1979, ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் 1977, நேஷ்னல் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1980, ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் RLEGP 1983, ஸோ ஜவஹர் ரோஸ்கார் யோஜனா 1989, மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் 2006. இது மட்டும் இல்லாமல் 2010 வந்து பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சடக் யோஜனா 2010, பாரத் நிர்மான் யோஜனா 2005, இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985, ஸோ ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பன் ரெனுவல் மிஷன்ஸ் 2005, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009, நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன்ஸ் 2005, நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன்ஸ் 2011, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம். ஸோ 2011, 13, 15 வரைக்கும் ஸ்கீம்ஸ் வந்து புக்கில் இருக்கும். நாம் எடுத்திருக்கிறது 2020, 25 வரைக்கும் இருக்கக்கூடியது. நம்ம ஆரம்பத்தில் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது பண்ணோம் பார்த்திங்களா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி பார்த்தது தான், சரிங்களா. அதே மாதிரி பாப்புலேஷன்ஸுடைய டேட்டா கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அது எப்படி அந்த டென்சிட்டி பாப்புலேஷன் வந்து கால்குலேட் பண்ணுறது. ஸோ டோட்டல் பாப்புலேஷன் டிவைட் பை லேண்ட் ஏரியா ஆஃப் ரீஜன். இப்போ வந்து டென்சிட்டி பாப்புலேஷன் 1951 எப்படி இருந்தது? 117 இருந்தது. 2001 325, 2011 வரைக்கும் டேட்டா வச்சுருக்கோம் 382. மீதுதான் டென்டேட்டிவ் டேட்டா இருக்கும். ஸோ செக்ஸ் ரேஷியோஸ் அப்படிங்கிறது 1951 வந்து 946, 2001 933, 2011 940. ஸோ ஆல்ரெடி எல்லாமே எக்ஸாம்பிள் கேட்டது. ஸோ லிட்ரஸி ரேஷியோ, சரிங்களா. லிட்ரஸி ரேஷியோஸ் வந்து பார்த்திங்கன்னா 1951 வந்து 18.3 எவ்வளோ குறைவாக இருந்திருக்கு பாருங்கள். 2011 74.04, நிறையா வந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்குது. அதே மாதிரி செக்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்கள் கோத்தூர் பண்ணிக்கங்க. இப்போ பார்க்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாவர்ட்டி லைன் எஸ்டிமேஷன் இன் இந்தியா பேஸ்டு ஆன் தி இன்கம் லெவல்ஸ். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாவர்ட்டி எஸ்டிமேஷன் இன் இந்தியா கேரிட் அவுட் பை நித்தி ஆயோக்ஸ் ஃபோர்ஸ். இதில் எது சரி அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இன்கம் லெவலை பேஸ் பண்ணி பாவர்ட்டி லைன் எஸ்டிமேஷன் பண்ணுறது இல்லை, சரிங்களா. அதனால் ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும்தான் சரி. அடுத்தது பாருங்கள், விச் ஆர் தி ஃபாலோயிங் காசஸ் ஆஃப் தி பாவர்ட்டி இந்தியா. பின்வருவற்றில் எது இந்தியாவின் வறுமைக்கு காரணம்? திறமையான வளம் பயன்பாடு, வேலையின்மை, காலனித்துவ சுரண்டல், மக்கள் தொகை வெடிப்பு. ஸோ ஆல்ரெடி படிச்சிருக்கோம், மக்கள் தொகை வெடிப்பு அப்படிங்கிறது படிச்சிருக்கோம், சரிங்களா. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
எது இல்லாமல் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திறமையான வள பயன்பாடு. இந்த எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் வரவே வராது. ஓகேவா? அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும், கலோனியல் எக்ஸ்ப்ளோட்டேஷன்ஸ் வரும், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா கீழே ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோ. என்ன வந்திருக்குது? 2, 3, 4 மட்டுமே. ஸோ அடுத்த ஒரு கேள்வி, எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான் கேட்டிருப்பான். ஒரு நிறுவனத்தில் புதிய கணினிகள் நிறுவப்பட்டு கணினி அறிவு இல்லாததால் சில ஊழியர்கள் வேலையை விட்டு நீக்கப்பட்டால் அது என்ன வகையான வேலையின்மையை என்று அழைக்கப்படுகிறது? சில அருமையான கொஷின் பார்த்தீங்களா? இது மாதிரி கேட்டிருக்கான். என்னென்ன படிச்சிருக்கல, டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டா, ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டா, ஹைட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டா, ஃப்ரிக்ஷனல்னா? ஸோ ஸ்ட்ரக்சுரல் தான் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக வரக்கூடியது. ஸோ திரும்ப ஒரு மாதிரி நீங்கள் போய் படிச்சுக்கணும். ஹூ டெவலப்டு தி கான்செப்ட் ஆஃப் டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா ஜான் ராபின்சன்ஸ். புக்கில் இருக்கும், +2 புக்கிலலாம் இருக்கும், எடுத்து படிச்சுக்கோ. ஸோ இதோட டாபிக் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.